மகாதேவா, நான் அறிவேன். சமயம் வந்துவிட்டது. பார்வதி இதை தாங்கிக் கொள்ள இன்னும் தயாராகவில்லை. ஏனெனில் அவளுக்கு ஒரு கடமை உள்ளது. அது ஒன்று இன்னும் மீதம் உள்ளது. அமைதி கொள்ளுங்கள் தாயே, அமைதி கொள்ளுங்கள். நான் என் தவறுகளை உணர்ந்து விட்டேன். தாங்கள் அமைதி கொள்ளுங்கள். இல்லையெனில் அனைத்து படைப்புகளும் அழிந்துவிடும். எனக்கு அந்த சும்பனும் நிசும்பனும் வேண்டாம். அனைத்தும் என்னுடைய குற்றம்தான். நான் செய்த தவறால் தான் இங்கு அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈஸ்வரா, மகாதேவியை சாந்தப்படுத்துங்கள். நான் தவறான வழியில் சென்றிருக்கலாம். ஆனால் என்னுடைய பக்தி தூய்மையானது. அந்த பக்திக்காக இப்பிரபஞ்சத்தையும் பார்வதி தேவியையும் காப்பாற்றுங்கள். இப்பொழுது என்ன ஆகும் சுவாமி? மகாதேவர் காளியை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவார்? உக்கிரமான பெண்ணை சாந்தப்படுத்துவதற்கு 2 வழிகளே உள்ளது லட்சுமி. அவருக்கு உள்ளே ஒளிந்திருக்கும் மனைவியை வெளிக்கொணர வேண்டும், அல்லது அவருக்குள் இருக்கும் தாய்மையை வெளிப்படுத்த வேண்டும். மகாகாளியை சிவன் அல்ல, இந்த பைரவர் சாந்தப்படுத்தி விடுவார். மகாதேவனே சதாசிவத்தின் குழந்தை வடிவம். பாலகனா, இவன் தாய் தந்தை எங்கே? தாயன்பை விட மென்மையானது எதுவும் இல்லை. தாயின் அன்பானது குழந்தையை மட்டுமல்ல, அந்த தாயையுமே சாந்தப்படுத்திவிடும். உலகில் மிகவும் உயர்ந்த சக்தி அனைத்திலும் உக்கிரமான சக்தி அல்ல, அந்த உக்கிர சக்தியையும் சாந்தப்படுத்தும்
இந்த சக்தி தான் உலகிலேயே வலிமையான சக்தி. அதுவே தாய்ப்பாசம் எனும் சக்தி. இந்த பிரபஞ்சத்தின் மிக பெரும் சக்தி அதுவேவாகும். எதிர்காலத்தில் எவரேனும் மகாதேவரின் இந்த பால பைரவ ரூபத்தை நினைவில் கொண்டால் அவர்களுக்கு அகால மரணத்தை பற்றிய அச்சம் இருக்காது. அமைதி, அமைதி. நீ யாரை பார்த்தும் அச்சப்படாதே. உனது அச்சத்தை எதிர்கொள்ள நான் உன்னுடன் இருக்கிறேன். அமைதி. யார் நீ? உனது பெயர் என்ன? பார்வதி, இம்முறை நீ என் மீது உன் பாதம் வைக்க மாட்டேன் என்று உரைத்திருந்தாய். அளித்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக, மேலும் உன்னை சாந்தப்படுத்துவதற்காக பாலகனுடைய வடிவம் கொண்டேன். மீண்டும் உன்னுடைய ரூபத்திற்கே வா கௌரி. கோபத்தை கட்டுப்படுத்து நிசும்பா. புரிந்து கொள்ள முயற்சி செய். நாம் அங்கிருந்து தப்பி வந்ததுதான் சரி. மகாராஜா, மகாகாளி எங்கே? அவனை விட்டுவிடு நிசும்பா. நிசும்பா, அவனை விட்டுவிடு. போதும் நிசும்பா, நீ மூவுலக வேந்தரின் கட்டளையை மீறிக் கொண்டிருக்கிறாய். நிசும்பா, எனக்கு தனிமை வேண்டும். அனைவரும் வெளியே செல்லுங்கள். நிசும்பா, அமைதியாக இரு. உனது கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படி உயிருக்கு பயந்து ஓடி வருவதற்கு பதிலாக எனது உயிரை நானே மாய்த்துக் கொள்கிறேன். முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. ஒரு பெண்ணிற்காக உனது உயிரை மாய்த்துக் கொண்டு கோழை என்று பெயரெடுக்கப் போகிறாயா? இப்படி வாழ்வதற்கு உயிரை விடுவது மேல். புறமெதுகிட்டு ஓடியவன் கோழையாகி விடுவான். பார்வதிதான் மகா காளி என்று அறிந்ததும் தாங்கள் அச்சம் கொண்டு விட்டீர்கள். நான் அச்சமடையவில்லை நிசும்பா. பார்வதியை வசப்படுத்தும் வேலை இன்னும் இருப்பதால் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன். சிந்தி, அழகும் பலமும் இணைந்த அவள் எனது மனைவியாக இந்த தர்பாரில் வீற்றிருந்தால் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருப்போம். மகாகாலனின் மனைவி மகாகாளி என் பாதங்களில் தாசியாக இருப்பாள். அடர்ந்த வனத்தில் சிங்கத்தை எதிர்ப்பதால் வெற்றி கிடைப்பதில்லை நிசும்பா. ஆனால் சாதுரியமாக அதை பசுவாக மாற்றி தன் தொழுவத்தில் கட்டுபவனுக்கே வெற்றி கிடைக்கிறது நிசும்பா. இந்த காரியத்தை தாங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள்? சாதுரியமாக. தேவர்கள் தம்மை புத்திசாலிகள் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அவர்கள் வழியிலேயே பதிலளிக்க வேண்டும். தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவர்களின் வழியை பயன்படுத்தி வீழ்த்தப் போகிறேன். நாம் பெற்ற வரம் நினைவிருக்கட்டும். ஒரு பெண் நினைத்தால் நம்மை கொல்ல முடியும். ஆனால் நான் மீண்டும் வரம் பெறுவேன். எந்த ஆணும் என்னை கொல்லக்கூடாது, எந்த பெண்ணும் என்னை கொல்லக்கூடாது.
என்னை மகா காலனும் அழிக்க கூடாது, அந்த மகா காளியும். தங்கள் தாரகாசுரனுக்கு முடிவு கட்டிவிட்டீர்கள். ஒரு பெண்ணின் பலம் என்னவென்பதை நிரூபித்து காட்டிவிட்டீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் நடந்தவற்றை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவி. தாங்கள் பாலபைரவர் வடிவில் மகாகாளியை சாந்தப்படுத்தி அற்புதம் செய்துவிட்டீர்கள் மகாதேவா. அந்த நிகழ்வை என்னால் என்றுமே மறக்க இயலாது. தாங்கள் பாலபைரவர் வடிவம் எடுக்க மகாகாளி இந்த குழந்தையை பார்த்து சாந்தம் அடைந்தது. குரோதம் கொண்டவரின் கண்களின் குழந்தையை பார்த்ததும் தாய் அன்பு பொங்கியது. அதை மறக்கவே இயலாது. என்ன வயிற்று பார்வதி தேவி? உங்கள் கண்களில் கண்ணீரா? ஆனந்தத்தாலும் கண்ணீர் பெருக்கெடுக்க கூடும். அப்படி வரும் கண்ணீர்தான் இது மகாலட்சுமி. தாங்கள் அனைவரும் இங்கு வந்ததை பார்த்து என் கண்களில் நீர் வருகிறது. என்ன கருதுகிறீர்கள்? பார்வதி தேவி கண்களில் கண்ணீர் வந்தது ஆனந்தத்தினால் அல்ல, துன்பத்தினால். இது ஒன்று இருக்கிறது. அதனால் பார்வதி தேவி கண்கலங்கி உள்ளார். நாம் சென்று கேட்டால் அவர்கள் சொல்ல மறுக்கலாம். ஒருவேளை நீ தனிமையில் கேட்டால் ஒரு தோழியின் முன் தன் மனபாரத்தை இறக்கி வைக்கலாம். உலகின் அரசன் சும்பன். இந்த மாபெரும் அசுரனை மீண்டும் அழைக்கிறேன். நீ மீண்டும் வர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் உன்னை வெல்ல முடியாது. பிரம்மாவினாலோ விஷ்ணுவினாலோ மகேஸ்வரனாலோ மரணம் நிகழக்கூடாது என்பதே அனைத்து அசுரர்களின் விருப்பமாகும். ஆனால் எவன் ஒருவன் காளியாலும் காலனாலும் வெல்லப்பட முடியாதவன் என்பதை இப்போது எனக்கு காட்டு. தோன்றிவிடு மா அசுரா, தோன்றிவிடு அசுரா. என் கேள்விக்கான விடை கிடைத்து விட்டது நிசும்பா. இனி பார்வதியை எனக்கு முன்பாக கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடுவான் என்னுடைய மகாசுரன். பார்வதியின் கண்ணீரின் காரணத்தை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? பால பைரவராக உருவெடுத்து தாங்கள் தங்கள் மனைவிக்கு அளித்த வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் உங்களை அறியாமல் அவர் மனதில் ஆசையை புகுத்தி விட்டீர்கள். வருடக்கணக்கில் மறந்திருந்ததை நினைவுபடுத்தி விட்டீர்கள். அறியாமல் செய்யவில்லை. பார்வதியின் நினைவுகளை ஏன் நான் தூண்டினேன் என்று அறிவாயா? ஏனெனில் இனிவரும் காலங்களில் அதற்கான அவசியம் ஏற்படுகிறது. தாய்மை என்ற எண்ணமே ஆனந்தத்தை அளிக்கிறது.
ஆனால் நான் என்ன செய்வேன்? அதற்கான பிராப்தம் எனக்கு இல்லை. தாயாகும் பாக்கியம் எனக்கு இல்லை லக்ஷ்மி தேவி. என்ன கூறுகிறீர்கள் பார்வதி தேவி? நிச்சயம் நடக்கும். தாங்கள் மகாதேவரின் மனைவியாவீர்கள், இயற்கையின் வடிவமாவீர்கள். இயற்கைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் போகுமா? இந்த கேள்விக்கான விடை எனக்கு தெரியவில்லை லக்ஷ்மி. அதன் காரணம் என்னவென்றும் எனக்கு புரியவில்லை. என் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதென்று தெரியுமா? நான் எங்கு செல்ல வேண்டும் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, எப்படி செல்ல வேண்டும் என்பது. ஆகையினால் இது ஒரு குழப்பமான பயணம். ஆனால் இந்த பயணத்தின் ஒரே லட்சியம் மகாதேவரை என் வாழ்க்கை துணையாக அடைவது. அந்த எண்ணம் எப்படி வந்தது என்பதை நான் அறியேன். எப்படி கைலாயம் வந்தேன் என்பதையும் அறியேன். ஒன்றை மட்டும் அறிந்திருந்தேன், மகாதேவர்தான் எனது லட்சியம். அவர் இல்லாத வாழ்க்கை வீண் என்பதை மட்டும் நான் அறிவேன். ஒருவர் மீது பிரியப்பட்டுவிட்டால் இப்படித்தான். பார்க்காவிட்டாலும் அறியாவிட்டாலும் அவர்களை நம் மனம் எப்பொழுதும் நாடிக்கொண்டே இருக்கும். நான் மகாதேவரை பார்க்காவிட்டாலும் அறியாவிட்டாலும் என் மனதை அவர் முழுதும் ஆக்கிரமித்திருந்தார். அவரையே எனது வழியாகவும் வழிகாட்டியாகவும் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தோன்றியது, அறியாமல் எப்படி பயணம் மேற்கொள்வது? அப்பொழுதுதான் என் அண்ணன் அங்கு தோன்றினார். அவர் காட்டிய வழி என்னை மகாதேவரிடம் அழைத்து சென்றது. அங்கு மகாதேவர் வருடக்கணக்கில் தவத்தில் இருந்தார். மகாதேவரிடம் எப்படியாவது என் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் எப்படி? அது எனக்கு தெரியவில்லை. நான் அங்கு சென்றபோது அவர் கடும் தவத்தில் இருந்தார். அவரை கண்ட அந்த கணம் அவரே பரமேஸ்வரன் என்பதை உணர்ந்தேன். அவரை அடைவதைத் தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு ஏற்படவில்லை. இல்லம் என்றால் என்னவென்று என் தாய் எனக்கு உரைத்திருக்கிறார்கள். நாம் மேற்கொள்ளும் பயணம் என்பது நம் இல்லத்திலிருந்துதான் துவங்கும். நாம் எங்கு சென்றாலும் மீண்டும் வரவேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இடம் நம் இல்லம். மகாதேவரை பார்த்த பிறகே எனக்கு புரிந்தது, இல்லம் என்றால் நம் அனைத்து பயணமும் முடியும் இடம் என்று. அந்த இடத்தை அடைந்த பிறகு வேறெங்கும் செல்ல மனம் விரும்பாது. அன்று நான் என் இல்லத்தை அடைந்து விட்டதாக உணர்ந்தேன். அப்பொழுது என் நினைவுக்கு ஒன்று வந்தது. என் அனைத்து பிரமைகளும் உடைந்தது. என் பிரமையின் முடிவும் முடிவின் ஆரம்பமும் மகாதேவர்தான் என்பதை உணர்ந்தேன். படைப்பின் அனைத்து ரகசியங்களும் அவரது ஜடையில் இருப்பதாக உணர்ந்தேன். அனைத்து படைப்புகளும் அவரது பாதங்களில் இருந்தது. அதை உணர்ந்ததும் அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. எப்படி அதை நான் உணர்த்துவேன்? இல்லை, அவரை பார்த்து கொண்டே இருப்பதா? அவருக்காக நான் என்ன வேண்டிக் கொள்வேன்? என்னுடைய வேண்டுதலே அவர்தானே. என்ன வரம் கேட்பேன்? எனது வரமே அவர்தானே. என் மனதின் குழப்பங்களை அகற்ற நான் என்ன மந்திரங்களை ஓதுவது? அப்பொழுது எனக்கு அவர் நாமமே நினைவிற்கு வந்தது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை வசந்த காலம் போயிற்றோ,
எத்தனை இலையுதிர் காலம் போயிற்றோ நான் மகாதேவரின் நாமத்தில் நிலைத்திருந்தேன். என்னுடைய அந்த கடுந்தவத்தின் இடையில் எவரோ எனக்கு நீர் வழங்கினார். சில நேரங்களில் அவர் எனக்கு ஆறுதலாகவும் இருந்தார். அதன் பிறகு என்னை ஆறுதல் படுத்தியவர் ஒரு முக்கிய முடிவெடுத்தார். அது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. பார்வதியின் கடும் தவம் தொடர்ந்தால் மகாதேவர் நிச்சயம் வந்து காட்சி அளித்தாக வேண்டும். ஆனால் இது எப்படி நடக்கும் நாராயணா? தாக்ஷாயினி தேவி இறந்த பிறகு மகாதேவர் பற்றற்றவர் ஆகிவிட்டார், விரக்தி அடைந்து விட்டார், அனைத்து இச்சைகளையும் தியாகம் செய்து விட்டார் மகாதேவா. அப்படியெனில் அவர் மனதில் பற்றை ஏற்படுத்த வேண்டும். அவரது உள்மனத்தில் இச்சையை உண்டாக்க வேண்டும். ஆனால் இந்த அசாத்திய செயலை செய்ய போவது யார்? அவரிடம் அனைத்து இச்சைகளும் உள்ளன. காதலை உற்பத்தி செய்பவர் காமதேவன். தாங்கள் என்னை மயக்கிவிட்டதாக கருதினால் காமதேவா, அது உங்களுடைய தவறு. அப்படியெனில் ரதி தன் கணவருடன் கோபித்துக் கொண்டார். ஏன் கூடாது? எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கு சென்றீர்கள்? வேறு யாரையாவது காதல் வலையில் வீழ்த்த சென்று விட்டீர்களா? அது என்னுடைய கடமை அல்லவா? மொத்த பிரபஞ்சத்திலும் காதலை மலரச் செய்வது, அதுதானே படைப்பின் சாராம்சம். தங்களுடைய இந்த இனிமையான பேச்சால் என்னை மயக்கிவிட முடியாது. எனக்கு எவ்வளவு பொறாமையாக இருக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் காமதேவன் தேவை. பொறாமை உன்மீதுதான் வர வேண்டும். என்னை அடைவது அவர்கள் இச்சையாக இருக்கலாம். என்னுடைய முழு காதலும் இச்சை அல்லாமல் உன்னுடனே தொடங்கி உன்னுடனே அது முடிந்தும் விடும். அப்படியென்றால் நான் என்ன கேட்டாலும் செய்வீர்களா? கட்டளையிட்டுத்தான் பார் என்றது. நான் நம்முடைய இந்த உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். நான் தங்களுடைய வாரிசை பெற்றெடுக்க விரும்புகிறேன். அதுவும் தங்களைப் போலவே அழகாக, கம்பீரமாக அவன் இருக்க வேண்டும். என் ரதியின் இந்த ஆசை நிச்சயம் நிறைவேற்றப்படும். அதுவும் மிக விரைவில். வாருங்கள் தேவேந்திரா. தங்களுக்கு திடீரென்று என் நினைவா? இந்திரலோகத்து பெண்களுடன் ஏதேனும் பிரச்சனையா? அல்லது ஏதேனும் பெண்ணை என் காதல் வலையால் வீழ்த்த வேண்டுமா? இல்லை காமதேவா, உன் மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. இது நாராயணன் கூற்றாகும். நீ பார்வதிக்கு உதவி புரிய வேண்டும். மகாதேவரின் இதயத்தில் பார்வதியை எண்ணி காதலை உண்டாக்க வேண்டும்.
இல்லை எனில் பார்வதி உயிரை விட்டு விடுவார்கள். சிவனும் சக்தியும் மீண்டும் இணைவது நடந்தாக வேண்டும் காமதேவா. என்றும் அழியா புகழை பெறுவாய். தங்களின் கட்டளையை நிறைவேற்றுவது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். இல்லை, வேண்டாம் சுவாமி, தாங்கள் செல்ல வேண்டாம். சதியின் மரணத்திற்கு பிறகு மகாதேவன் பல வருடங்களாக தியானத்தில் இருக்கிறார். இப்பொழுது சென்றால் அவர் தங்கள் மீது கோபப்படுவார். நாராயணின் கூற்றானது கட்டளைக்கு சமமாகும் ரதி. நாராயணின் கூற்றுப்படி பார்வதியுடனோ மகாதேவருடனோ இருப்பது அவசியம் என்றால் அவர்களுடன் இந்நேரத்தில் இருந்து உதவுவது நம் தேவர்களின் தலையாய கடமையாகும். இந்திர தேவா, ரதி ஒரு பெண்ணாவாள். ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவனின் பாதுகாப்பை குறித்தே கவலைப்படுவாள். ஆனால் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நாராயணர் கட்டளை நிச்சயம் நிறைவேறும். இப்பிரபஞ்சம் எங்கும் காதலை விதைப்பது என் கடமையாகும். காமதேவன் எந்த ஒரு காதலையும் பிரிவதற்கு என்றும் விடமாட்டான். எனக்காக காத்திரு ரதி, நான் விரைவில் வருவேன். வாருங்கள் தேவேந்திரா. வேண்டாம். நான் மீண்டும் கூறுகிறேன், தாங்கள் செல்ல வேண்டாம். இப்பொழுதுதானே நான் என் விருப்பத்தை கூறினேன். இந்த சமயத்திலா தாங்கள் என்னை இங்கு தனியாக விட்டு செல்ல வேண்டும்? சுவாமி, ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போல் தோன்றுகிறது. ரதி, பார்வதி போன்றவரின் உண்மையான காதலுக்கு உதவாமல் போனால்தான் அசம்பாவிதங்கள் நடக்கும். நான் நாராயணரின் கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் நான் நகைப்புக்குரியவனாகி விடுவேன். அதை நீ ஏற்பாயா ரதி? இந்திரலோகத்து பெண்களையே வசப்படுத்துபவன். இதை சாதிக்காமல் விடுவேனா? மகாதேவரின் மனதில் காதல் ஊற்றை பெருக்கெடுக்க வைப்பேன். என்னை செல்ல அனுமதி ரதி. மகாதேவரின் தவம் களையட்டும், பின்னர் நீயும் வா. நாம் இருவரும் மகாதேவரிடம் சென்று ஒன்றாக இச்சை நிறைவேற கேட்போம். அனைத்தும் காதலுக்காக மகாதேவா. தங்கள் மீதான பார்வதியின் காதலுக்காக, என் மீதான ரதியின் காதலுக்காக.
ஒன்றை மறந்துவிட்டாய் காமதேவா. நான் இந்திரேஸ்வரன். என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த இச்சையையும் என்னுள் விதைக்க இயலாது. என் தவத்தை கலைத்து பெரும் குற்றத்தை நீ புரிந்து விட்டாய். சதி, வணங்குகிறேன் மகாதேவா. நான் தான் ரதி, காமதேவனின் மனைவி. அவர் என்னை இங்கு அழைத்திருந்தார். எனில் நாங்கள் இருவரும் எங்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக ஒன்றாக தங்களிடம் ஆசி பெற வந்தோம். காமதேவன் எங்கே? இது நடந்திருக்க கூடாது. இது எவ்வாறு நடந்திருக்கும்? தாங்கள் எனக்கு வாக்களித்திருந்தீர்கள், ஆனால் அதை நிறைவேற்றாமல் சென்று விட்டீர்கள். மகாதேவா, நான் புத்திர பாக்கியத்திற்காக வரம் கேட்க வந்தேன். தாங்களோ என் கணவரை என்னிடமிருந்து பறித்து விட்டீர்கள். இந்திரதேவன் எங்கே? அவர்தான் என் கணவரை அழைத்து வந்தார். தங்களின் தவத்தை கலைத்ததற்காக அவரை சாம்பலாக்கி விட்டீர்களே. தங்களுடைய கூற்றை கேட்டு கட்டளையாக காமதேவன் வந்தார். தங்களுடைய உத்தரவுக்கு அடிபணிந்தவர் இப்படி ஆகிவிட்டார். இது எப்படி நடந்தது நாராயணா? ஒரு பெண்ணின் காதலை காப்பாற்றுவதற்காக ஒரு தேவனின் உயிரையே பறித்து விட்டீர்களே. எங்கே அந்த பார்வதி? அவள் காதலை காப்பாற்றுவதற்காகத்தானே மகாதேவரின் மனதில் காதலை விதைக்க வந்தார் என் கணவர். நீதானா அது? உன்னால் தான் நான் இன்று என் கணவரை இழந்திருக்கிறேன். போதும், நிறுத்து. உன்னால் தான் அனைத்தும் நடந்தது. உன் காதலுக்கு உதவத்தான் காமதேவன் வந்தார். உன் சுவாசத்தை காக்க வந்தவரிடமிருந்து அவர் சுவாசத்தை பறித்து விட்டார்கள். என்னுடைய கணவனின் இந்த முடிவுக்கு நீதான் காரணம். நீதான் காரணம் பார்வதி. இன்றுதான் நான் அவரிடம் என் ஆசையை கூறினேன். நான் அவருடைய வாரிசை பெற்றெடுக்க விரும்பினேன். அவரை போலவே அழகான கம்பீரமான குழந்தையை வேண்டினேன்.
ஆனால் என் ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது. நான் என் மனதிலும் பேச்சிலும் செயலிலும் காமதேவனை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். நான் முழு ஒழுக்கத்தோடு அவருக்கு உண்மையான மனைவியாக வாழ்ந்திருந்தால் என் கணவருடைய மரணத்திற்கு இப்பொழுதே நியாயம் வேண்டும். இன்று உன்னால் தான் நான் என் கணவரை இழந்து விட்டேன். என்னுடைய உலகமே இருண்டு விட்டது. நான் உன்னை இப்பொழுது சபிக்கிறேன். மகாதேவரையே நீ உன்னுடைய கணவராக அடைந்தாலும் கூட உனக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காது. உனக்கு என்றுமே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியம் கிடைக்காது. இதுதான் உலகத்தாயின் உண்மை நிலை லக்ஷ்மி. என்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க இயலாது. ஒரு பத்தினியின் வேதனையில் விளைந்த சாபத்தினால் இந்த உலகத்தாய்க்கு மிக பெரும் துன்பம் விளைந்து விட்டது. இந்த உலகத்தின் தாய் என்றுமே தாயாக முடியாது. ஒரு குழந்தையை அவளால் பெற்றெடுக்க இயலாது. ரதி என்னை சபித்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த காயம் ஆறி இருந்தது. ஆனால் மகாதேவர் ஏன் மீண்டும் அதை நினைவு கூறினார்? பால பைரவர் உருவெடுத்து என் மனதில் சஞ்சலத்தை மீண்டும் ஏன் ஏற்படுத்தினார் லக்ஷ்மி? என் வாழ்க்கையின் மிக கொடுமையான இந்த உண்மையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பிறகு எதற்காக எனக்கு இந்த கற்பனையான அனுபவம்? என்னை தடுக்க வேறு எந்த வழியும் கிடைக்கவில்லையா? மகாதேவரே வந்திருக்கலாமே. எனக்கு நாராயணன் மேல் அதிக நம்பிக்கை இருக்கிறது பார்வதி தேவி. நாராயணனுக்கோ அதிக நம்பிக்கை மகாதேவரின் மேல்தான். மகாதேவர் எப்பொழுதும் கூறுவார், எதுவும் காரணமின்றி நடக்காது. எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். சிந்தியுங்கள் பார்வதி. தங்களை கட்டுப்படுத்துவதற்காக மார்பில் பாதம் வைக்க மாட்டேன் என்று எதற்காக அவரிடம் வாக்களித்தீர்கள்? சிந்தியுங்கள். தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்துவதற்காக அவருடைய நேசத்தை அல்ல, தாய்மையை பயன்படுத்தினார். எதற்காக குழந்தை பைரவரை அனுப்பினார்? நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது. அவருக்கு மட்டும்தான் தெரியும். மகாதேவர் தங்களுடைய மனதில் தாய்மையை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கக்கூடும். கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக எதிர்காலத்தில் பதில் அளித்தே ஆக வேண்டும். கொடும் மரக்கனான தாரகாசுரனுக்கு எப்படிப்பட்ட வரம் கிடைத்தது என்று நினைவிருக்கிறதா? நான் அழிவில்லாதவன். என்னை யாராலும் தோற்கடிக்க இயலாது. என்னை கொல்லவும் முடியாது. ஏனெனில் நான் பெற்ற வரமப்படி சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த வாரிசே என்னை அழிக்க முடியும். ஆனால் பார்வதி சாபம் பெற்றவள். அச்சாபத்தால் அவள் வாரிசை ஈன்றெடுக்க இயலாது. அதனால் எனக்கு மகா காலனை பற்றியும் பயமில்லை, மகா காளியை பற்றியும் பயமில்லை. அப்படியானால் மகாதேவர் இதை வேண்டுமென்றே செய்தாரா? ஆனால் எதற்காக? இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? இனி எந்த ஒளிவு மறைவும் இதில் வேண்டாம்.
எனக்கு தெளிவான பதில் வேண்டும். என்னை வரவழைத்துள்ளீர்கள். நிச்சயம் பெரிய காரணமாகத்தான் இருக்க வேண்டும் சும்பா. காரணம் இருக்கிறது அசுரனே. ஆனால் முழு கதையையும் கேட்டால்தான் காரணத்தை தெரிந்து கொள்ள இயலும். இவை அனைத்தும் ஒரு வரத்தினால் ஆரம்பமானது. அந்த வரத்திற்கு பிறகு எங்களை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது. எந்த ஆண்களாலும் எங்களை தோற்கடிக்க இயலாது. எந்த சக்தியால் இயலும் ஈஸ்வரா? பெண்ணாவா? பெண்களா? பலமற்றவர்கள். ஆனால் அந்த பெண்ணோ பலம் பெற்று எங்கள் முன்னால் வந்தாள். இந்திரலோகத்தை நாங்கள் கைப்பற்றினோம். அதன் பிறகு இந்திரன் கைலாயத்திற்கு சென்றார். தேவேந்திரா, இங்கு வந்ததற்கான காரணம்? இந்திரலோகத்தை அபகரித்து விட்டார்கள். யார் அவர்கள்? அசுரர்களின் ராஜா சும்பனும் அவனுடைய சகோதரன் நிசும்பனும். சும்பன் நிசும்பனிடத்தில் வரத்தால் பெற்ற கவசம் உள்ளது. அதனை என்னால் கூட எதிர்க்க இயலாது. நான் அவளை பார்த்தவுடனே அவளை நிரந்தரமாக என்னவளாக்கிக் கொள்ளும் எண்ணம் என்னுள் ஊற்றெடுத்தது. ஆனால் அதன் பிறகு நடந்ததை நான் கற்பனை செய்து கூட பார்த்திருக்கவில்லை. என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சண்டு மண்டுவையே கொல்ல துணிந்தவர் யார்? அதன் பிறகு பிரச்சனையின் தீவிரம் புரிந்து கால அசுரனையும் அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு நான் நினைத்தேன், பார்வதியை நம் வசப்படுத்தி விட்டால் மகாகாளியையும் வசப்படுத்தி விடலாமே. அதற்காக பார்வதியை தனிமையில் வர வைத்து சிக்க வைக்க சதி திட்டம் தீட்டினேன். அப்பொழுது எனக்கொன்று தோன்றியது. எக்காரியத்தை பக்தியால் செய்ய இயலுமோ அதை செய்ய சக்தி எதற்கு? அப்பொழுதுதான் நான் இதில் தாருகாவை பயன்படுத்த திட்டமிட்டேன். அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே, காளியும் நானே, மகா காளியும் நானே. இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். பெண்ணை தவிர வேறு எவரும் எங்களை கொல்ல இயலாது. உன்னையோ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் உயிரை தவிர எவராலும் கொல்ல இயலாது. இதனால் தான் உன்னை வரவழைக்க வேண்டியதாயிற்று. அருமையான முடிவு சும்பா. இனி பாருங்கள், உங்கள் இரு சகோதரர்களுக்கும் இனி நன்மை மட்டுமே நடக்கும். நிச்சயமாக நம்பிக்கை இருந்தது. நீ உகந்ததை செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் தான் உன்னை வரவழைத்திருக்கிறேன். மகா அசுரனான தாருகாசுரா, எங்களை காப்பாற்ற வேண்டும். என்னை காத்துக் கொள்வதற்கு நான் பெற்ற வரமே போதும். சும்பன் அவர்களே, தெளிவாக பதிலை தெரிந்து கொள்ள வேண்டுமா பார்வதி? கூறுகிறேன் கேள். நம்முடைய வாழ்வில் காரணமின்றி எதுவும் நடவாது. உனது சுயத்தை நீ அறிந்து கொள்வதற்காகத்தான் இரத்த அரக்கன் என்ற ஒருவன் உன்னை எதிர்க்க வந்தான். உனது பயன் என்ன என்பதை அறிந்து கொள்ளத்தான் தாருகா உனது வாழ்க்கையில் வந்தாள். இப்பொழுது பால பைரவர் உனது வாழ்வில் வந்ததற்கும் நிச்சயம் காரணம் இருக்கின்றது. தாரகாசுரனின் அழிவு. தாரகாசுரனா? தாரகாசுரன் எனது மாபெரும் பக்தன். ஆனால் பக்தி மார்க்கத்தை விட்டுவிட்டு பொய்மையின் வழியில் சென்று விட்டான். பக்தியால் வேண்டி பெற்றதை சக்தியால் வெளிப்படுத்த எண்ணினான்.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சதி இந்த பிரபஞ்சத்தில் தோன்றும் முன்பே தாரகாசுரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் என்னை மகிழ்விப்பதற்காக துன்பங்களை சகித்துக் கொண்டான். இறுதியில் மரணத்தையே நெருங்கினான். அப்பொழுது வரமளிக்க நான் அங்கு தோன்றினேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் மகிழ்வடைந்தேன் தாரகாசுரா. உன் வரத்தை கேள். நான் என் உயிரை விட துணிந்த பொழுதே தாங்கள் என் முன்பு தோன்றினீர்கள். இனி நான் என் உயிர் போய்விடும் என்ற பயத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அமரத்துவம் கேட்கிறாயா? அது நடவாத செயல் என்பதை அறிய மாட்டாயா? எனக்கு அமரத்துவம் கிடைக்காது என்று எனக்கு தெரியும் மகாதேவா. அதனால் தான் என் மரணத்தை கேட்கிறேன். ஆனால் அந்த மரணத்தை ஒருவரால் மட்டுமே தர இயல வேண்டும். அந்த ஒருவர் மகாதேவனின் வாரிசாக இருக்க வேண்டும். சிவன் மற்றும் அவர் மனைவி சக்தியின் அங்கமாக இருக்க வேண்டும். அப்படி நான் இறந்தாலும் சிவனின் அம்சத்தாலே நான் மரிக்க வேண்டும். சிவனின் புதல்வனால் மரிக்க வேண்டும். என்னவாயிற்று மகாதேவா? கோபத்தில் பக்தனுக்கு சாபம் அளிப்பீர்களா அல்லது வரமளிக்கப் போகிறீர்களா? நீ வேண்டிய வரத்தின் விளைவை பற்றி நீ அறிய மாட்டாய். ஆனால் உனது விருப்பம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். வாக்களிக்கிறேன். உனக்கு என்னுடைய புதல்வனால் மட்டுமே மரணம் என்பது நிகழும். ததாஸ்து. பெற்ற வரத்தினால் தாரகாசுரன் தேவர்களை மட்டும் கொன்று குவிக்கவில்லை, மும்மூர்த்திகளாலும் அவனை அழிக்க இயலவில்லை. அவனது அழிவிற்காக நமக்கு புதல்வன் அவசியம் தேவை பார்வதி. ஆனால் தங்களுக்கு தெரியாத மகாதேவா, என்னால் தாயாக முடியாதே. நினைவுபடுத்தி பார் பார்வதி. சாபம் இதுவே. உன்னால் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க முடியாது. அவ்வாறென்றால் உன்னால் அது சாத்தியமாகாது என்றில்லை. சிவனுக்கும் பார்வதிக்கும் வாரிசே உண்டாக போவதில்லை. ஏன் தாம் விரைவிலேயே கைலாயத்தில் ஆட்சியை துவக்கக்கூடாது? நீ ஒரு முட்டாள். மூவுலகத்தை வென்ற பிறகும் உன்னுடைய லட்சியம் வெறும் கைலாயம் தானா? என் லட்சியம் கைலாயம் அல்ல, மும்மூர்த்திகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இனி மும்மூர்த்திகள் நம் அடிமைகளாவார்கள். ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் துவங்கிவிட்டது பார்வதி. அந்த ஆரம்பம் தாரகாசுரனின் அழிவில் தான் உள்ளது. இந்த தாரகாசூரனுக்கு மரணமில்லை, மரணமே இல்லை. இனி அனைத்தும் தாரகாசூரனின் வசத்தில் இருக்கும். அப்பொழுது பார்வதி
பார்வதியோ சும்பனின் கட்டுப்பாட்டில் இருப்பாள். தாங்கள் கைலாயத்தை விட்டு எங்கு செல்கிறீர்கள்? தனிமைக்காக கௌரி. அன்பு கொள்வது மிகவும் விசித்திரமானது. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் அன்பை விட சக்தி வாய்ந்தது வேறொன்றுமில்லை. எனினும் எளிதாக பாதிப்படையக்கூடியதாகும். ஏன் அப்படி என்று கூற இயலுமா? ஏனென்றால் அன்பிலும் சக்தி உள்ளது. அந்த சக்தியின் வடிவம் மிகவும் விசித்திரமானது மகாதேவா. மனித வாழ்வின் ஆதாரமாக இருப்பது காற்று. ஆனால் அதுவே சூறாவளியானால் அனைத்தையும் அழித்து விடுவதில்லையா? நீரோட்டம் மிகவும் அமைதியாக இருக்கும். ஆனால் அதுவே பிரளயமாக வடிவெடுத்தால் மலையை கூட சிதறடித்துவிடும். சக்தி பிரவாகம் எடுத்தால் இந்த பிரபஞ்சத்தை அது காப்பாற்றும். அந்த சக்தியின் மென்மையான வடிவமும் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றும். அதி உத்தமம். ஆனால் ஒன்று, ரதியுடைய சாபத்திற்கு பிறகு நமக்கு எப்படி வாரிசு உருவாக முடியும்? ரதி பார்வதிக்குத்தான் சாபம் அளித்தாள். ஆனால் நீயோ மகா காளி ஆவாய். பிரபஞ்சத்தை காப்பவள் நீ, இயற்கை நீ. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் மனிதன் மற்றும் இயற்கையின் கலப்பில்தான் உருவாகின்றது. ரதியின் சாபம் பார்வதியின் கருவறையை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் மகா சக்தி, மகா காளியின் கருவறையில் அனைத்து சக்திகளும் அடங்கியுள்ளது. சிவனும் சக்தியும் ஒன்றிணைவதை, ஐக்கியமாவதை பிரபஞ்சத்தில் உள்ள எவராலும் தடுக்க இயலாத பார்வதி. அது சாத்தியமில்லை. முட்டாள் நந்தி, பார்வதியை அழைத்துக் கொண்டு உனது சிவன் எங்கு சென்று விட்டான்? இப்படி ஒளிந்து கொள்வதையே மகாதேவன் வாடிக்கையாக வைத்துள்ளானா? முதலில் கைலாயம் தாக்கப்பட்ட பொழுது தனது மனைவியை விட்டுவிட்டு தவம் புரிய சென்று விட்டான். இம்முறை மனைவியையும் அழைத்து சென்று விட்டானா? மகாதேவர் ஓடி ஒளிவதில்லை, முன்னின்று தாக்குபவர். நினைவில் இருக்கட்டும், ஓடி ஒளிபவர்கள் நீங்களே. அன்று நீ அனுப்பி வைத்த அரக்கர்களை யுத்தத்தில் நாங்கள் சந்தித்த பொழுது அப்போது ஓடி ஒளிந்தது யார்? அதிகமாக பேசுகிறாய் காளையே. உனது தோல்வியை அவனிடம் காட்டுவதை விட்டுவிடு நிசும்பா. அவன் கூறுவது உண்மை. மகாதேவன் ஓடி ஒளிபவன் அல்ல. அவன் ஏதோ ஒரு காரணமாகத்தான் இங்கிருந்து சென்றிருக்கிறான். நீ கேட்கும் வரத்தின் விளைவுகளை பற்றி நீ அறிய மாட்டாய். ஆனால் உனது விருப்பம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். வாக்களிக்கிறேன், உனக்கு என்னுடைய புதல்வனால் மட்டுமே மரணம் என்பது நிகழும். மகாதேவன் எங்கு சென்றிருப்பான் என்பது புரிந்துவிட்டது. சிவனும் பார்வதியுமாக அல்ல, மகா காலனும் காளியுமாக சென்றிருக்கிறார்கள். என் அழிவை துவக்குவதற்காக, என்னை அழிக்கப் போகும் வாரிசை உருவாக்கச் சென்றிருக்கிறார்கள். நீ தாமதமாக புரிந்து கொண்டுள்ளாய். உனது அழிவு நிச்சயம்.
முடிந்தால் தடுத்துப் பார். மகாதேவரின் கணம் நான். உனது தாக்குதல் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ சரியாகச் சொன்னாய். நான் காளைதான். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். உன்னை விட புக்தி கூர்மை எனக்கு அதிகம் உள்ளது. உன்னிடத்தில் நான் இருந்திருந்தால் இப்படி நின்று கொண்டு காலத்தை வீண் செய்து கொண்டிருக்க மாட்டேன். நான் தாயாக போகிறேனா? நாம் கேட்கும் வார்த்தைகள் நிஜமா? நீ உடனிருந்தால் நாம் காணும் கனவென்பது உண்மையாகிவிடும் கௌரி. அந்த சிவனையும் பார்வதியையும் நாம் தேடி கண்டலைந்தாக வேண்டும். அந்த குழந்தை பிறக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே என் காலம்.